இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நெம்மகோட்டைக்கும் சிதம்பரம் விடுதிக்கும் டாஸ் வின் பண்ண நெம்மகோட்டை வந்து ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கியிருக்காங்க சிதம்பரம் விடுதி பேட்ஸ்மேன்ஸ். நெம்மகோட்டைக்கு ஓப்பனிங் போல் வந்திருக்காரு சுரேஷ். இந்த மேட்ச் ஃபைனல் 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல் வந்து நல்லா போட்டாருங்க. ஃபஸ்ட்டு பந்து யாருக்கு இங்கிலாந்து வந்தார், நல்ல ஒரு டாட் பால் மன்னிக்கணும். அதுக்கப்புறம் கவர் பண்ண முடியல, ஒரு சின்ன இதுனால ஒரு ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க சிதம்பரம் விடுதி. நல்ல ஒரு பேட்டிங், அதுக்கான எந்த ஒரு இழப்பும் இழக்கல சுரேஷ். 2வது போட வந்திருக்காரு ராம்கி, ஒரு சிங்கப்பூர் பிளேயர். முதல் பந்து அருமையான முறையில் போட்டாருங்க. அப்லைனில் இருந்துச்சு அந்த பால், நம்மளால் கவர் பண்ண முடியல. ஒரு 6 ஃபஸ்ட்டு பந்து 6ல் தொடங்கியிருக்காரு அந்த பேட்ஸ்மேன். நல்ல ஒரு பேட்டிங் ஸ்டைலுக்கு வாழ்த்துக்கள். 1 பவுன்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து அடிச்சாங்க, கேட்சுக்கான வாய்ப்பு பிடிச்சிட்டாருங்க. கேட்சை சரியான ஒரு கேட்ச், ஒரு ஃப்ளையிங் கேட்ச் பிடிச்சிருக்காரு சுரேஷ். அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு உள்ள இருக்க, நல்ல ஒரு ஷாட்டுங்க. அது மரத்துக்கு பட்டு ஒரு 4க்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, சூர்யா எடுத்த ஒரு வாட்டி 2 ரன் ஓடி இருக்காங்க. இளங்குமரன் அடுத்த பந்து நல்ல ஒரு பேட்ஸ்மேனுங்க, டாட் பால். அடுத்த பந்து நல்ல ஒரு பேட்டிங் ஸ்டைலுங்க, ஒரு ரனுக்கான முயற்சி ஓட்டிட்டாங்க. அடுத்த பந்து டேப் விக்கெட் நினைக்கிறேன், விக்கெட் கொடுத்துட்டாருங்க. டிப் கேட்ச் மூலமாக தன்னோட விக்கெட் இழக்கிறாரு சோலாரி. 2 ஓவருக்கு 19 அடிச்சு 2 விக்கெட் இழந்திருக்காங்க சிட்டாங்காடு. அடுத்து ஓவர் போட வந்திருக்காரு சூர்யா. இந்த ஒரு மேட்சுக்கு ஒரு கெஸ்ட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க. செட்டியாப்பட்டியை சேர்ந்த சூர்யா பந்து பட வராது. நல்ல ஒரு பேட்டிங்க, டாட் பால். அடுத்த பந்து போல்டுங்க. உண்மையிலே போன மேட்சும் ரொம்ப சூப்பராக பந்து போட்டார். இந்த மேட்சும் போல்டு எடுத்திருக்காரு. போன மேட்ச் ஒரு முக்கியமான ஒரு போல்டு எடுத்தார் வடகாடு சேர்ந்த பிரபானனை. அதோட அந்த டீமோட கெஸ்ட் பிளேயரான அம்சத் அவர்களையும் வந்து விக்கெட் பண்ணார். ஒரு மேட்ச் டேர்னிங் ஓவர் சொல்லலாம். நல்ல ஒரு கேம். அடுத்த பந்து போல்டுங்க, அடுத்தடுத்த விக்கெட். நல்ல ஒரு பந்து வச்சு சூர்யா கிட்டேருந்து. அடுத்த பந்து ஹார்ட்ரிக் விக்கெட் வாய்ப்பு அடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு ஸ்டாப் சூர்யா கிட்டேருந்து. காத்து மயங்காது கலங்கி நில்லு. இந்த ஓவரில் இதோட 3வது விக்கெட்டு. நல்ல ஒரு பந்து வச்சு சூர்யா. இந்த ஓவரோட கடைசி பந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வைடுன்னு நினைக்கிறேன், வைடு. அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வச்சுங்க, கண்டினியூஸாக டாட் பால் போட்டிருக்காரு சூர்யா. 3 ஓவருக்கு 5 விக்கெட் இழந்து 20 ரன் அடிச்சிருக்காங்க சிதம்பரம் விடுதி. 4வது ஓவர் வந்திருக்காரு அந்த அணியோட சீனியர் பிளேயர் வேட்டை என்ற கோபால். ரொம்ப காலமாக விளாண்டுட்டு இருக்காரு, ரிட்டைர்மெண்ட் அறிவிக்கவே மாட்டாரு. முதல் பந்து ஃபைன் லெக்கில் பட்டு வந்திருக்கு. தப்பான டிசிஷன் கொடுத்துருக்காங்க. லெக் பேர் அவாய்ட் சொல்லிட்டாருங்க. நல்ல பால் தான், காலில் பட்டு தான் வந்துச்சு. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அங்கே சிவா அவங்களால சின்னமாக ஒரு மிஸ்ஃபீல்ட் பண்ணி எடுத்து வச்சு 2 ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து சூப்பராக கட் பண்ணியிருக்காருங்க. அந்த இளையராஜா ஓடி இருக்கிறதையும் நிர்ணயிக்கப்பட்ட 1 ரன்னுக்கு போயிருக்கு. அடுத்த பந்து நல்ல யார்க்கிங் லென்த்துங்க. அந்த சீனியர் பிளேயர் ஒரு அருமையான ஒரு பந்து. அங்கே சிவராமன் தூக்கியிருக்காரு அந்த பந்தை. அடுத்த பந்து சூப்பராக போட்டிருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்க்கலாம். இல்லைங்க, இங்கே மிஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு 4 கிடைக்குது. நல்ல ஒரு ஷாட் அந்த பேட்ஸ்மேன். அடுத்த பந்து பேட்ஸ்மேனுக்கு டேஸ் பாருங்க, பிக் பண்ணியிருக்காரு. அதை நிர்ணயிக்கப்பட்ட 1 நினைக்கிறேன், மன்னிக்கும். ஒரு 4 போயிடுச்சு. பக்கத்துல இருந்து ஒரு லைனை வந்து அசம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க, சரியா நம்ம காட்ட முடியல. அடுத்த ஒரு படம் வந்திருக்காரு சூர்யா. நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஸ்ட்ரெயிட் திசையில் முதல் பந்து. அங்க ஹவுஸ மணி அவரால் மிஸ் பண்ணப்பட்டு ஒரு 4 போயிருக்கு. நல்ல ஒரு ஷாட். அடுத்த பந்து சூர்யா படிப்படியாக வேகம் பெற்று நல்ல லெக் லைன்லேயே போட்டாருங்க. நல்ல ஒரு டெலிவரி. அடுத்த பந்து விட்டு அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்பு நினைக்கிறேன், பிடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு கேட்ச்.
புது மாப்பிள்ளை பிரபு அவர்கிட்டேருந்து விக்கெட். சூப்பரான ஒரு எஃபெக்ட் கேட்ச். போன மேட்சும் வந்து பெரிய விக்கெட்டான அம்சத்தை கேட்ச் எடுத்து மேட்சை மாற்றினார் அவர். நினைக்கிறவரில் ஒரு அவரோட குரு இவர் தான். அடுத்த வந்து டாட் பால். அடுத்த வந்து சூப்பராக போட்டாருங்க, நல்ல ஒரு பந்து வச்சுங்க. அடுத்த வந்து சூப்பரான லென்த்தில் போட்டாருங்க, ரொம்ப க்ளோஸில் வந்து ஸ்டிக்குக்கு. தொடர்ந்து ஓவர் முடியுது. 5 ஓவருக்கு 36 அடிச்சு 6 விக்கெட் இழந்திருக்காங்க சிதம்பரம் விடுதி. நல்ல ஒரு பேட்டிங் ஸ்டைல்னு சொல்லலாம். விக்கெட் போனாலும் ஸ்கோர் நிப்பாட்டவே இல்லை, கண்டினியூ அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த ஓவர் போட்டு 6 ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காரு கார்த்தி, அந்த அணியோட சீனியர் பிளேயர், லெஃப்ட் ஆம் பவுலர். முதல் பந்து அடிச்சிருக்காருங்க, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஒரு ரன் ஓடிடுச்சுங்க. அடுத்த பந்து நல்லா ஒயிட் லைனில் போட்டாருங்க, அங்கே சிவராமன் நல்ல ஒரு ஸ்டாப், ஒரு ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க, ஸ்ட்ரைட்டில் சூர்யா அந்த பந்தை ஓடி எடுத்திருக்காங்க, ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போடுறாரு, பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க, அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்க்கலாம். இல்லைங்க, நல்ல சேஃபான பிளேஸில் விழுந்துருச்சு. அந்த சிவா ஓடி வந்து எடுத்திருக்காரு அந்த பந்தை, ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாருங்க, நல்ல ஒரு ஸ்லோ ரன் வெர்ஷன், டாட் பால் தொடங்கியிருக்காரு. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறதுக்கான முயற்சிங்க, கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்க்கலாம். இல்லைங்க, 4ங்க, நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஸ்டெப் அவுட் பண்ணி சூப்பராக அடிச்சாரு ஆதி ப்ரோ, ஒரு குட் ஷாட்னு சொல்லலாம். 6 ஓவருக்கு 44 அடிச்சு அதுக்கான 6 விக்கெட் எடுத்திருக்காங்க சிதம்பரம் விடுதி. நல்ல ஒரு பேட்டிங் ஸ்டைல், ஆட்டத்தோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கடைசி ஓவரை போட வந்திருக்காரு ராம்கி, சிங்கப்பூர் பிளேயர். முதல் பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க, அடிச்சிருக்காருங்க, நல்ல ஹைட்டில் போயிருக்கு. சிவா பிடிப்பாருன்னு பார்க்கலாம், பிடிச்சிருக்காருங்க, நல்ல ஒரு கேட்ச் சிவா கிட்ட இருந்தாங்க. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறக்க முயற்சிங்க, டாட் பால். அடுத்த பந்து பேட்ஸ்மேனுக்கு ஒரு பவுன்ஸ் லைனில் வந்துச்சு, அந்த பந்து பவுன்ஸ் கொடுப்பாருன்னு பார்க்கலாம். 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காரு அம்பேர். முத்துப்பாண்டி பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க, டாட் பால். அடுத்த பந்து நல்ல ஒரு டெலிவரிங்க, அவுட் லைனில் போட்டு சூப்பராக கட் பண்ணார் பவுலர். அடுத்த பந்து இன்சைடில் போயிருக்குங்க, ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. 7 ஓவருக்கு 45 அடிச்சு 7 விக்கெட் இழந்திருக்காங்க சிதம்பரம் விடுதி. 7 ஓவருக்கு 46 அடிச்சா வின் பண்ணலாம் நெம்மக்கோட்டை. 7 ஓவருக்கு 47 அப்படிங்கிற டார்கெட்டில் இறங்கியிருக்காங்க நெம்மக்கோட்டை. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்திருக்காரு சுரேஷ் மற்றும் மணி. ஓப்பனிங் பவுலிங் போட வந்திருக்காங்க சிதம்பரம் விடுதிக்கு சோலை. முதல் பந்து நல்ல ஒரு செக் பண்ணாருங்க, சூப்பரான லென்த்தில் வந்துச்சு, டாட் பால். அடுத்த பந்து விட்டு அடிச்சிருக்காருங்க, கேட்சுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். சூப்பரான கேட்சுங்க, பெரிய விக்கெட். முதல் பந்திலே சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காரு அந்த பவுலர் சோலை. தன்னோட விக்கெட் இழந்து போகிறார் சுரேஷ் டக் அவுட் மூலமாக தன்னோட விக்கெட் இழக்கிறாரு. நல்ல ஒரு ஐடியா பவுலிங். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு இளையராஜா. முதல் பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, டாட் பால். அடுத்த பந்து இளையராஜாவுக்கு அடிச்சிருக்காருங்க, சூப்பரான ஷாட், ஒரு ரன்னுக்கான முயற்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃபீல்டிங் தடுத்து ஒரு ரன் ஓடிருக்காங்க. ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு மணிமாறன். அடுத்த பந்து மணிமாறனுக்கு சோலை. முதல் பந்து எடுக்கிறாரு, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு, ஒரு ரன்னுக்கான வாய்ப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கேருந்து. அடுத்த பந்து இளையராஜாவுக்கு டேஷ் பால் அடிச்சிருக்காருங்க, லோ டேஷை கன்வெர்ட் பண்ணி கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு ட்ரைங்க, அது மிஸ் ஆகி 4 போயிடுச்சு. மேலே பிடிச்சிருந்தா பெரிய ஒரு கேட்சுன்னு சொல்லலாம். 1 ஓவருக்கு 6 அடிச்சு 1 விக்கெட் இழந்திருக்காங்க நெம்மக்கோட்டை. நல்ல ஒரு பந்து வீச்சு சோலை. 2வது ஓவர் வந்திருக்காரு முத்துப்பாண்டி, இந்த அணியோட யங்கஸ்ட் பிளேயர், நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அடுத்த பந்து முதல் பந்து ஒய்டுன்னு நினைக்கிறேன், ஒய்டு கொடுத்துருக்காரு பேர். அடுத்த பந்து மணிமாறனுக்கு அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க, கேட்சுக்கான வாய்ப்பா, சூப்பர் கேட்சுங்க, நல்ல ஒரு ஐடியா பவுலிங் முத்துப்பாண்டிக்கிட்டேருந்து. முதல் லைனில் வந்து ஒயிட் லைனில் போட்டார், அதே க்ளோஸில் போட்டு அந்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்கார் ராம்கி, சிங்கப்பூர் பிளேயர். முதல் பந்து சூப்பராக போட்டாருங்க, கேட்சுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன், மிஸ்ஸுங்க. உண்மையிலே பிடிச்சிருந்தா நல்ல ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். இன்னொரு ரன்னுக்கான முயற்சி. அடுத்த பந்து சூப்பராக பந்து போட்டாருங்க, உண்மையில் லைனில் நல்லா போட்ட பந்து, ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக்கால் ஒரு ரன் ஓடி வரப்படுது. மறுபடியும் ஸ்டேக்கு வந்திருக்காரு இளையராஜா.
அடுத்த வந்து முத்துப்பாண்டி இளையராஜாவுக்கு பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க. சூப்பராக லைனை பிடிச்சி போட்டுருக்காரு ஒரு யங்கஸ்ட் பவுலர். அடுத்த பந்து சூப்பரான பந்து வச்சுங்க. உண்மையில் லைனை பிடிச்சி சூப்பராக போட்டுருக்காரு அந்த யங்கஸ்ட் பவுலர். மீண்டும் அடுத்த பந்து இளையராஜாவுக்கு ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறாங்க முயற்சிங்க. நல்ல ஒரு லைனுங்க. ஒய்டு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட சற்று வெளியே போனால ஒய்டு கொடுத்துருக்காரு அம்பேர். அடுத்த பந்து இளையராஜாவுக்கு நல்ல சூப்பராக போடுறாருங்க. பேட்ஸ்மேனோட மூவ்மெண்ட் பட்டு அருமையாக போட்டு கொடுத்துருக்காரு முத்துப்பாண்டி. இந்த ஓவரை 2 ஓவருக்கு 11 அடிச்சு 2 விக்கெட் வந்திருக்காங்க நெம்மக்கோட்டை. இது வரைக்கும் சூப்பராக பந்து போட்டிருக்காங்க சிதம்பரம் விடுதி. வெற்றியை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். 3வது உறுப்பில் வந்திருக்காரு இளங்குமரன் என்ற ஒயிட். அதை எதிர்த்து பேட் பண்ணுறதுக்கு நிற்கிறாரு ராம்கி. அடுத்த பந்து ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காருங்க. குத்தி வந்த பந்து ஒரு ரன்னுக்கான வாய்ப்பா இருக்கும். ஒரு ரன்னு ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு இளையராஜா. அடுத்த பந்து இளங்குமரன் இளையராஜாவுக்கு நல்ல ஒரு பந்து வச்சுங்க. ஏதாச்சும் பவுன்ஸ் ஆட்டா இருக்கு, பவுன்ஸ் கொடுத்துருக்காரு அம்பேர். அடுத்த பந்து இளையராஜாவுக்கு சூப்பரா அடிச்சிருக்காருங்க. அந்த பந்து பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸ்ல போயிருக்கு அந்த 4. நல்ல ஒரு பேட்டிங் இளையா கிட்ட. இது 2வது பவுண்டரி அடிக்கிறார் இந்த ஓவரில் மணிக்கணும் இந்த மேட்ச்ல. அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வச்சுங்க. நல்ல ஸ்டாப் சொல்லலாம் கீப்பர் கிட்ட. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறதுக்கான முயற்சிங்க. கேட்சுக்கான வாய்ப்பு சேஃபான இடத்துல வந்துச்சு, அதனால ஒரு ரன் கிடைக்கும். அடுத்த பந்து ராம்கிக்கு இளங்குமரன் இருந்து அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட் திசையில் உள்ள வந்த பந்து 6ங்க. கிட்டத்தட்ட 8 மேட்சுக்கு அப்புறம் ஒரு 6 அடிச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க அவங்க டீம்மேட்ஸு. 8 மேட்சுக்கு அப்புறம் அடிச்சிருக்காங்களாம். எல்லாருமே ரொம்ப செலிப்ரேஷன் பண்றாங்க. வாழ்த்துக்கள் ராம்கி ப்ரோ. 3 ஓவருக்கு 2 விக்கெட் இழந்து 23 அடிச்சிருக்காங்க நெம்மக்கோட்டை. நல்ல ஒரு பேட்டிங் லாஸ்ட் ஓவரில் நல்ல ஒரு கம்பேக்னு சொல்லலாம். 4வது உறுப்பில் வந்திருக்காரு சோலை. முதல்ல ஒரு சூப்பராக பந்து போட்டு கொடுத்தாரு. நல்ல ஒரு பந்து வச்சுங்க. சூப்பரான யார்கர் லைனுக்கு வந்தார். ஸ்டேட் டெஸ்டில் அடிச்சிருக்காரு இளையராஜா. அதை ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு ரன்னுகள் ஓடி முடிக்கிறாங்க. அடுத்த ஸ்ட்ரைக்கர் இருக்காரு ராம்கி. பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க. ஒரு ரன் மட்டும் கிடைக்கும். அடுத்த பந்து இளையராஜாவுக்கு ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. பெரிய ஷாட் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணுதுங்க. அதே இடத்துல இதோட 3வது பவுண்டரி அடிச்சிருக்காரு இளையராஜா. நல்ல ஒரு பேட்டிங் தேவையான இடத்துல அடிச்சிருக்காரு இந்த பந்தை. அடுத்த பந்து சூப்பரா போட்டாருங்க உண்மையிலே கால் லைன்ல டாட் பால். அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வச்சுங்க. அடுத்த பந்து இளையராஜாவுக்கு அடிக்க வேண்டிய பந்துங்க. நல்லா அடிச்சிருக்காரு. மின்னல் வேகத்தில் போது 4 கிளியர் பண்ணுமான்னு பார்த்தா நல்ல ஒரு ஃபீல்டிங்க. அவர் மிஸ் பண்ணி பவுண்டரி கிடச்சிருக்கு. இதோட 4வது பவுண்டரி அடிச்சிருக்காரு இளையராஜா. இன்னும் எஞ்சி உள்ள 12க்கு 13ங்கிற ஒரு டஃப்பான ஸ்கோருக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க நெம்மக்கோட்டை. ஏன் டஃப்னு சொல்லுன்னா நிறைய மேட்சுகளை இந்த மாதிரி டயத்தெல்லாம் விட்டுருக்காங்க. முத்துப்பாண்டி ராம்கிக்கு சூப்பரான பந்து வச்சுக்க. அடுத்த பந்து இப்படியா வேகம் பெற்று நல்ல ஒரு பந்து வச்சுங்க. கண்டினியூவா டாட் போட்டிருக்காரு. அடுத்த பந்து டேஷ் பால் அடிச்சிருக்காருங்க. ஒரு ரன்னுக்கான முயற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் க்ளோஸ்ல வந்திருக்காரு. 3 பந்துக்கு 1 ரன் கொடுத்துருக்காரு. இக்கட்டான சூழ்நிலை நல்ல ஒரு பந்து வச்சு முத்துப்பாண்டி நல்ல ஒரு பவுலிங்க. அடுத்த பந்து முத்துப்பாண்டி இளையராஜாவுக்கு சூப்பராக போட்டிருக்காருங்க. அருமையான ஒரு பந்து வச்சுங்க. இந்த ஓவர் ரொம்ப சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் 5 பந்துக்கு 1 ரன்னுகள் மட்டும் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு பந்து வீச்சு. இந்த ஓவரோட கடைசி பந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. சூப்பராக போட்டிருக்காருங்க. கால் லைனில் 1 ரன்னுக்கான முயற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 ரன் ஓடி இருக்காங்க. இந்த ஓவருக்கு ரொம்ப சிக்கனமா 2 ரன் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காருங்க. உண்மையில சூப்பரான பந்து வச்சு. இன்னும் எஞ்சி உள்ள 6 பந்துக்கு 11 ரன்னுகள் அடிக்கணும். ரொம்ப டஃப்பான ஒரு ஸ்கோர் தான் இந்த கிரவுண்ட்ல. ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு மறுபடியும் இளையராஜா. அணியோட லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு செல்வகுமார் என்ற செல்வா. 6க்கு 11ங்கிற இக்கட்டான சூழ்நிலையில் பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க. பெரிய அடிக்க வேண்டிய இடத்துல இந்த பந்து 1 ரன்னுக்கான முயற்சி. 1 ரன் மட்டும் கிடச்சிருக்கு. அடுத்த பந்து ஒய்டு நினைக்கிறேங்க. ஒய்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து ஒரு சிங்கிளுக்கான முயற்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி இருந்துச்சு. 1 ரன் கிடச்சிருக்கு. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. பெரிய ஷாட்டு கேட்சுக்கான முயற்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்சுங்க.
தேவையான நேரத்தில் ஒரு விக்கெட். இளையராஜா தன்னோட விக்கெட் இழக்கிறது இது வரைக்கும் நல்லா அடிக்கிறவர். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு சூர்யா. முதல் பந்து அருமையாக அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா, சூப்பரான கேட்சுங்க. உண்மையிலே பனைமரம் மறைச்சிருச்சு. ஒரு பெரிய விக்கெட்னு சொல்லலாம். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு சிவா. முதல் பந்து அடிச்சாருங்க ஸ்ட்ரைட் திசையில். சூப்பரான ஷாட்டு. ஒரு ரன்னுக்கான முயற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கேருந்து. அடுத்த பந்து ராம்கிக்கு அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, 6ன்னு நினைக்கிறேன். 6. அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க. மேட்ச் வின்னிங் நினைக்கிறேன். இத்தோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க நெம்மக்கோட்டை. இந்த சீரிஸோட வின்னிங், இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆடுறாங்க. நல்ல ஒரு பேட்டிங் ராம்கி.